ஹை ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 6க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். எஸ்சி ஃபுல் சப் சிபிஐ அப்படின்னு இருக்குங்க. இதுல ஃபுல் சப் அப்படின்னா என்னதுன்னா ஸ்டாப்ஸ்ன்னு அர்த்தம். ரிசர்வ்ஸ் ரூலிங் ஆன் கெஜ்ரிவால்ஸ் பெயில் அப்படின்னா ரிசர்வ்ஸ் ஆர்டரிங் ஆன் கெஜ்ரிவால்ஸ் பெயில். அதுக்கடுத்து இந்த பேஜ்ல எல்லாம் நம்மளுக்கு தேவையான நியூஸ் இல்ல. இது வந்து மாவோயிஸ்ட் செட் பேக்னு இருக்கு. மாவோயிஸ்ட் பின் வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டெலிவர் மேஜர் ப்ளோஸ் டு த மாவோயிஸ்ட் பட் மஸ்ட் அவாய்ட் ரெப்ரஷன் அப்படின்னு இருக்கு. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதாவது நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து பெரிய அடி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. பெரிய அவங்க மாவோயிஸ்ட் போட்ட பிளான்ஸை இவங்க தடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா அவங்கள சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்கம் இன்இக்வாலிட்டி, இப்ப நம்மளுக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி டாக்ஸஸும் நிறைய இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஜாபுக்கு போயிட்டு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தா நம்ம நிறைய ஆட்டோமேஷன் தான் கொண்டு வருவோம். நிறைய பேரை வேலைக்கு வைக்கும் போது நிறைய சம்பளம் கொடுக்கணும். சோ அவங்களும் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளும் டாக்ஸ் கட்டினா நம்மளும் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மிஸ்மேட்ச்னால என்ன ஆகும்னா நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸ் பி ஹெல்ட் லயபிள் ஃபார் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ். இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க, ஒன்னு போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன போஸ்ட் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க அதை வந்து பிளாக் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால இதுல வந்து என்னன்னா ஒரு வேர்டிக் மாதிரி போயிருக்கு. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸ் பி ஹெல்ட் லயபிள் ஃபார் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு. ஸோ இது வந்து ஒரு நல்ல எஸ்ஏ டாபிக்கும் கூட. சரிங்க, அடுத்து வந்து வியட்நாம்ல இருந்து ஸ்டீல் இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியாங்க, சர்ஜனா நம்மளுக்கு தெரியும் இன்க்ரீஸ். இது எதுக்காண்டி இப்படி வியட்நாம்ல இருந்து ஸ்டீல் இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தாஸ் அர்ஜஸ் பிரைவேட் செக்டர் டு இன்வெஸ்ட் பிக் டு சஸ்டெயின் growth அப்படின்னு வருது. அதாவது பிரைவேட் கார்பரேட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களா முன் வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். முதல்ல அவங்க வெளியில வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளோட இந்தியாவோட growth வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு, எக்கனாமிக் growth. ஸோ WB குரூப்னு ஒன்று இருக்குங்க, அது போலாண்ட் பேஸ்டு. அவங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க இந்தியால ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மேக் குட் யூஸ் ஆஃப் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அர்ஜஸ் இந்தியா இங்க்னு இருக்குங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இக்கு. அது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கு. அந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் பத்தின வீடியோ தனியாவே போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை பத்தி அந்த ஸ்கீம் என்ன ஏதுன்னு பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கீம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து இங்க பாருங்க, பிரெஞ்சோட புது பிரைம் மினிஸ்டரா மைக்கேல் பார்னியர் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரெஞ்சோட பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்மர் அப்படின்றவர் வந்து கண்ணு தெரியாதுங்க அவரு, ஆனா அவர் ஜூடோல 3rd பிரைஸ் பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய சாதனையா தான் எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பாங்க, கண்ணு தெரியாம அவங்க வந்து வின் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் தான். அடுத்து இவங்க வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னால யாரு உகாண்டாவை சேர்ந்த செப்டிஜி, இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் அத்லெட்டு, அவங்க வந்து இறந்துட்டாங்க நேத்து. இங்க வந்து வாட் இஸ் வெர்டிகல் பிசிக்கல் இம்பேலன்ஸ்னு இருக்குங்க. வெர்டிகல் பிசிக்கல் இம்பேலன்ஸ் இந்த ஆர்டிக்கலை வாசிச்சு பாருங்க. இது ஆக்சுவலா எதை பத்தி பேசுதுன்னா ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கு வந்துங்க அவங்களுக்கு 61% ஆஃப் த ரெவென்யூ தான் மொத்தமாவே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அதாவது 61% ரெவென்யூ தேவைப்படுது, ஆனா 38% ரெவென்யூ தான் அவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு, சென்டர் வந்து வாங்குற பணத்தை 50-50 டிவைட் பண்ணிருங்க. சென்டருக்கு 50 வச்சுக்கோங்க, ஸ்டேட்ஸுக்கு 50 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரிக்கிறது பேர் தான் டாக்ஸ் டெவல்யூஷன். இங்க வெர்டிகல் பிசிக்கல் இம்பேலன்ஸ்னா என்னன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெவென்யூ பத்தாம இருக்கிறது, இன்கம் பத்தாம இருக்கிறது. ஸோ இங்க வேர்ட் ஆஃப் த டே வந்து என்ன, எக்ஸ்கோரியேட். எக்ஸ்கோரியேட் அப்படின்னா ரொம்ப ஹெவி அப்போசிஷன் கொடுக்கறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷனை கொண்டு வர்றது தான் எக்ஸ்போரியேட். இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.